கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி அப்படிங்க போகும்போது அரிச்சுவடி எங்க நம்ம படிக்கிறோம்? பள்ளிகள்ல. குழந்தைகள் 1.5 வருடங்கள் கழித்து பள்ளிக்கு திரும்பி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த வாரமும் அதை பற்றி தான் அதே தலைப்புல தான் விவாதிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த 1.5 வருஷம் மொத்தமும் அவங்க ஆக்குபை பண்ணி வச்சிருந்தது எதுன்னா இந்த கேஜெட்ஸ். கேஜெட்ஸ் இல்லாம கிளாஸ் நடக்காது. ஆனா இப்பவுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு 11th பேசிக்கே தெரியாம 12th போறோங்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. நிறைய பேர் 3rd லாக்டவுன் வருமானு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீகேப்ல பார்த்த அதே விஷயங்களை தொடர்ந்து பேச இருக்கிறோம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். டீச்சர்ஸ் சொன்னவங்க தான் டாக்டர் 3 மணி, அதாவது இப்போ வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், 20 மினிட்ஸ் கேப் இருக்கும், இல்லைன்னா 50 மினிட்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருந்தால் அடுத்த கிளாஸ் டைம் இருக்கும், எல்லாமே இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. உட்கார போறதே வந்து 3 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் முடியும் போது அடுத்த ஸ்டாஃப் வெளில நின்று இருப்பாங்க, அவங்க உள்ள வர போறாங்க. குழந்தைங்களுக்கு அடுத்த ஸ்டாஃப் நின்று இருப்பாங்க, உள்ள வர போறாங்க. இடையில வந்து ஒரு 15 நிமிஷம் கேப், லஞ்ச் அவர், அவ்வளவுதான். டோட்டலா இந்த 1 வருஷம் இருந்த அந்த மொத்த லைஃப் ஸ்டைலுமே திரும்பி வேற மாதிரி பழைய இடத்துக்கு போறாங்க. ஹவு தே கோயிங் டு மேனேஜ் திஸ் டைம் லைன்? அது போக இந்த எக்ஸாம் ப்ரெஷர், இது எப்படி எல்லாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ண போறாங்க? எக்ஸாம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஒரு பையன் வந்திருந்தாங்க 10th ஸ்டாண்டர்ட் பாஸ், நல்ல மார்க் வாங்குற பையன், நல்லா படிச்சா நல்ல மார்க் வாங்கியாச்சு. எக்ஸாம் இல்லை, ஸோ ஆப்வியஸா 11th நல்ல மார்க்கோட போயாச்சு. 11th என்னாச்சு, இவங்க சொல்ற மாதிரி வெப் சீரிஸ், அந்த நிறைய சீரிஸ் பாக்குறது, அது ஒரு மாதிரி அன்கன்ட்ரோலபிளா போயிருக்கு. 11th வந்தோடனே நிறைய அந்த சீரிஸ், ஆன்லைன் கிளாஸ், அடிக்கடி சீரிஸ் பாக்குறது, அதுல நிறைய யூ கெப்ட் ஆன் வாட்சிங் த சீரிஸ். அது கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப லேக் ஆயிடுச்சு. 11th அவனால படிக்கிறதுல லேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 11th எண்ட் முடிக்க 12th வந்த உடனே அவனுக்கு ரொம்ப கேப் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு பயத்தோடும் எங்க அம்மா அப்பாவை நான் இப்படி பண்ணிட்டேனே, சாட்டிஸ்ஃபை பண்ண இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அவனால படிக்கிறதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 2வது அவனுக்கு அது விடவும் முடிய மாட்டேங்குது. வெப் சீரிஸோ அந்த அவங்க சொல்ற மாதிரி கேம்ஸ், ஐ ஹேட் another child with கேம்ஸ் விடாம அவங்க மைண்ட் அண்ட் அவங்க பாடிக்கும் ஒரு மாதிரி ஒரு மிஸ்பேலன்ஸ். இட்ஸ் லைக் டெவில் அண்ட் ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபைட். இல்லை நீ பண்ணு, இட்ஸ் ஓகே. அவன் அந்த கன்ஃபியூஷன்ல ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிட்டான். அவனால இப்போ 1 year பிரேக் கொடுத்துருக்கோம், அவனால ஹேண்டில் பண்ண முடியல. படிப்புல இருந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க 1 வருஷத்துக்கு. ஆமா, மெடிகேஷன்ஸ் தேவைப்படுற அளவுக்கு போயிருச்சு. ஓகே, இது வந்து இந்த லைவ் எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண முடியாம அந்த பையன் பண்ண கஷ்டம். நாட் ரெடி, படிக்கல, என்னால படிக்க முடியல, நான் படிச்சிருக்கணும், நல்லா பண்ணியிருக்கணும், என்னால முடியல. ஆனா என்னால டிவியும் விட முடியல, எனக்கு அதையும் வெப் சீரிஸையும் நான் பார்க்கணும், இதையும் நான் பண்ணணும், என்னால முடியல அப்படின்னு அவனால படிக்கவே உட்கார்ந்தானா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அங்கேயே நடந்து போயிட்டே இருப்பான், என்னால முடியல, ஹேவ் டு ஸ்டடின்னு சொல்லி உட்காருவா, நான் படிக்க முடியல. அதனால இப்ப நாங்க பிரேக் கொடுத்து மெடிகேஷன்ஸ் கொடுத்து அவனை இப்ப நம்ம இந்த மாதிரி நிறைய கேசஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். மெயினா பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுறாங்க. இவங்க சொல்ற மாதிரி 3 hours அவங்களால உட்கார முடிய மாட்டேங்குது. நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு சடனா ஒரு டிராப். ஆன்லைன் எக்ஸாம் அப்படி இப்படி எழுதும்போது ஏதோ நல்ல மார்க் வந்துட்டு இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்து பார்த்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பேஸ் போயிடுச்சு. 12th சடனா வந்து 11th நாங்க ரொம்ப படிக்கவே இல்லை. இல்ல 12th 11th விட எந்த ஸ்டாண்டர்டும் வந்து 1 வருஷத்துக்கு வந்து பரீட்சைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் 1.5 வருஷம் எல்லாம் வந்து சடனா வரும்போது குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய அழுத்தமா தான் இருக்கும். அந்த ஒரு ஆங்ஸைட்டி ஃபியர்ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம அதை கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா சில்ட்ரன், இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 30 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்காது. அதுல கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா டீச்சர் ஒரு 10 பேருக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தோணும். அந்த கிட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப். இல்லைன்னா குழந்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஒரு ஆசிரியர் வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஒரு பரீட்சையை பார்த்தா பயம் வந்திருக்கு, இப்போ வந்து இந்த புதுசா வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கே பயம் வந்திருக்கு அப்படிங்கறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நீங்க? பயம்னா எக்ஸாம் ஃபியர்ன்றது வந்து அவங்க எக்ஸ்கியூஸ் கேட்கறது வச்சு தெரியும். இப்போ டைம் டேபிள் வரப்ப இன்னும் ஒரு 1 week கழிச்சு வச்சிங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோமே, நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்களால முடியுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு நம்மளால முடியுமா அப்படின்றத அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ எக்ஸ்கியூஸ் கேட்க நம்மளுக்கு தெரியும், ஓகே அவங்க இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும், இன்னும் கொஞ்சம் டைம் அவங்களுக்கு தேவைப்படுது, இருந்தாலும் என்ன பண்றது, செய்ய வேண்டிய இதெல்லாம் இன்னைக்கு அவன் எக்ஸாம் எழுத பயப்பட்டாங்கன்னா அடுத்து வரும்போது அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ அது ஒரு ப்ராக்டிஸா இருக்கட்டும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல அது ஐடென்டிஃபிகேஷன் தான். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து எக்ஸ்கியூசஸ் கேட்கறது. ஓகே ஃபைன், சொல்லுங்க. இர்ரெகுலரா இருக்கிறது. இர்ரெகுலர், அது எப்படி எது சொல்றீங்க? கிளாஸ்க்கு வர்றதுக்கு அவனுக்கு பயம். ஓகே, கிளாஸ்க்கு வர்றதுக்கு பயந்து பாதி நாள் வராம பாதி நாள் வந்துங்கற மாதிரி. வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் வர்றாங்க. ஓகே, ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ கம்பல்சரி தானே எல்லா நாளும் வரணுங்கிறது? இல்ல
இல்லை ஒவ்வொரு ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி. ஆல்டர்னேட் டேஸில் தான் வந்துட்டு ஓகே. எக்ஸாம் அப்போ லீவ் போட்டுருவாங்க. எக்ஸாம் அப்போ லீவ் போடுறது மந்த்லி டெஸ்ட் அதெல்லாம் வைக்கும்போது கரெக்டாக அந்த 2 days லீவ் போட்டுறாங்க. ஒரு சில இதில் வந்து பேரண்ட்ஸே வந்து சொல்கிறாங்க, குழந்தை வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா, நைட்டு 1 மணிக்கு தான் படுக்கிறா, மார்னிங் வந்து 3 o'clock எந்திரிச்சிட்றா. நேற்றெல்லாம் கூட மிட்டம் டெஸ்ட் இருந்தது, பேரண்ட்டே வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, 3 o'clock எந்திரிக்கிறா, படிச்சுட்டே இருக்கா. ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரி போயிடுது, நம்ம Doctor படிக்கணும் சொன்னாங்க. படிக்கணும்னு அந்த மாதிரி இதாயிடுறாங்க. ஓகே. நிறைய குழந்தைங்க ஸ்கூலில் வந்து வீட்டில் படிக்கிறது கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு போனால் மொபைல், டிவி இதுதான். ஸ்கூலில் வந்து தான் படிக்கிறாங்க. இப்போவுமே ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தாலுமே அந்த ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட அது கூட கம்ப்ளீட் பண்ணுறதே கிடையாது. வீட்டுக்கு வந்து திருப்பி நாங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் டீச்சர்ஸ் தான் ரீகால் பண்ணணும், ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா பார்த்து எல்லாமே பிளாங்க். மறுபடியும் இந்த 1.5 வருஷம் பின்னாடி அந்த ரொட்டீனை கொண்டு வரணும் அப்படிங்கறதே பெரிய வேலையா இருக்கு. அதனால அவன் கிளாஸ் ஒர்க்கே பாத்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. ஆன்லைன்ல எடுத்த கிளாஸ் ஒர்க்ஸ் நோட்ல செக் பண்ணா ஒண்ணுமே கம்ப்ளீட்டடா கிடையாது. அதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அதுல எதுவுமே இல்ல, பிளாங்கா தான் இருக்கு. நாங்க அதை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதுக்கு 1 week ஆச்சு. ஓகே. எங்களுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த டூரேஷன், எக்ஸாம் டூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். அதேமாரி சிலபஸும் கம்மி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அவங்க ஈஸியாக படிக்கிறதுக்கு அந்த ஸ்டடி ஹேபிட் வந்து வர்றதுக்கு பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வரணும். டாக்டர் அதை பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சேன் டாக்டர். ஸோ இப்போ இந்த ஃபியர் நம்ம எப்படிங்கிறது குழந்தைகிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஃபியர் எப்படி அட்டென்ட் பண்றது? மூணு சேஞ்சஸ் இருக்கு ஒரு குழந்தைல. ஃபர்ஸ்ட்ங்கிறது பேச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த குழந்தை முன்னாடியே தெரியும், இந்த குழந்தை நல்லா பேசுகிற குழந்தை, நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுற குழந்தை சடனாக யார்கிட்ட பேசுறதில்லை, யார்கிட்ட மிங்கிள் ஆகுறதில்லை, எதுவும் பண்ணுறதில்லைங்கும் போது அந்த ஒரு டாக்கில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும். ரெண்டாவது மூடு, சடனாக ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சடனாக ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். மூணாவது பிஹேவியர். இந்த 3ல் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சேஞ்ச் தெரியும். கண்டிப்பாக அந்த மாதிரி சேஞ்ச் இருக்கும்போது தான் அந்த குழந்தைல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, எங்கே பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிறது நீங்கள் ஆஸ் அ டீச்சர். 3 என்னன்னா பேச்சு, டாக், மூடு, பிஹேவியர். ஓகே. அந்த குழந்தையினுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சும், அந்த குழந்தையினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுங்கிறத வச்சும், அந்த குழந்தையினுடைய என்ன சொல்றது தனிமையார் படுத்திக்குதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தான் வந்து இதை தனிமை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா நம்மளால அதுல இருந்து கண்டிப்பா பிக்கப் பண்ண முடியும். இயல்பு மாறுபடுது கண்டிப்பா. இப்ப நம்ம அந்த ஒரு இஷ்யூ நம்ம கண்டிப்பா எடுக்கணும். ஒண்ணுங்கிறது குழந்தை அந்த மாதிரி ஆங்ஷியஸா இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸை கூப்பிடுங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் நிறைய டைம் அவங்களுக்கு அது தெரியாது, அவங்க அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா நீ பண்ணிட்டு இருக்க, நீ சும்மா வேணும்னு நீ டென்ஷன், நீ சும்மா சொல்ற. பேரண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது உங்களுக்கும் நிறைய கிட்ஸ் இருக்காங்க, நீங்க எல்லா கிட்ஸையும் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க கிளாஸ்ல ஒரு 5 பேர் 10 பேர் பேரண்ட்ஸை வர வச்சுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க இது ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு டைம் டேபிள், ஒரு ரூட்டீன் ஃபார்ம் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரூட்டீன் ஃபார்ம் பண்ண தெரியாது. இப்போ ஒரு 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன்னா ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுக்கிறேன், 5லேருந்து 6 மணிக்கு நீ என்ன சப்ஜெக்ட் படிக்க போற, என்ன பண்ண போற, அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு ரூட்டீன் ஃபார்ம் பண்ணி அவங்க ரூட்டீன் படி படிச்சாங்கன்னா அவங்களால ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். இது 1 மணி நேரம் தான் இவங்க நிறைய கிட்ஸ் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. முதல் விஷயம் என்ன அதுதான் இங்க கேட்கணும், யாரெல்லாம் பேரண்ட் குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க இல்லைங்களா, டாக்டர் சொன்ன ரொட்டீன் நம்ம வீட்டுல இருக்கா முதல்ல இல்ல, அது மைக்ல சொன்னீங்கன்னா பெட்டர். எல்லாத்துக்கும் டக்குனு மைக் எடுத்தவங்க இதுக்கு மட்டும் கொஞ்சம் தயங்குவாங்க. இல்லை, என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய குழந்தைய வந்து நான் அப்படி தான் கொண்டு போகிறேன். டாக்டர் சொல்கிற மாதிரி டைம் டேபிள் கண்டிப்பாக வச்சு அவங்க கண்டிப்பாக பண்ணும். ரூட்டீன் பண்ணி தானே ஆகணும், அவங்களோட ப்ரொஃபஷன் ஆச்சு, பிடி மாஸ்டர் ஆச்சு. இல்லை மேம், நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறோம். என்னோட சிஸ்டர் வந்து ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றப்போ எனக்கு மேக்ஸிமம் நிறைய விஷயம் வந்து ஆமாம் என்ன அப்படின்னா யூஸ்வலாக பிஹேவியர் ப்ராக்டிஸ் தான் நம்மளோட பிஹேவியர் ஆகும். நம்ம இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்க சொல்லி இதை படி இதை பண்ணு அப்படி சொல்லி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம் இது வரைக்கும். ஆனால் இந்த லாக்டவுனில் அவங்களுக்கு அடுத்து நம்மளை எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்னு தெரியாதனால அவங்க அடுத்து ஃபோனுக்குள்ளே போனாங்க. அந்த ஃபோன்லேயே நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்றப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபோன் தான் அப்படின்றது, ஃபோன் ஒன் ஆஃப் த பிஹேவியர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட், அவங்க சொல்றது அது உண்மைதான். அதுல இருந்து தான் இப்ப திரும்பி வந்து நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பின்னாடி போகும்போது மறுபடியும் அதை போனை கையை விட்டு இறக்கி இப்ப மறுபடியும் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள கொண்டு போய் அவங்கள பழைய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக்கா இருக்குது. அதுக்கு தான் டாக்டர் சொன்னது ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைங் திஸ் இஸ் ஃபைன். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ஆஸ் அ டீச்சர் குழந்தைங்கள நிறைய டைம் அவங்களே சொல்லுவாங்க, நிறைய கிட்ஸே சொல்லியிருக்காங்க,
அவங்க அப்பாவை நச்சுப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியே வந்திருக்காங்க நிறைய பேர். எனக்கு என்னன்னு தெரியல டாக்டர், ஆனா உங்களை பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னு கிட்ஸ் வந்திருக்காங்க. சில கிட்ஸ் அப்படி சொல்றாங்க, சில கிட்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ங்கிறது ஐடென்டிஃபிகேஷன், செகண்ட்ங்கிறது ரூட்டீன். அது நார்மலா எல்லாருக்குமே பண்றது. ஏன்னா இவங்களுக்கு எடோலசன்ட் பிரெயின் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷனிங்ல இந்த டிசிஷன் மேக்கிங் ரொம்ப கஷ்டம். அதனால அவங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் வச்சிருக்கீங்கன்னு வைங்க, கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு அவங்க படிக்கிறது அது ஒரு சாப்டர் தானே, அது நான் 1 day பிஃபோர் முடிச்சிருந்தேன். அது என்ன பெரிய விஷயமா? அந்த ஒரு சாப்டர் ஓபன் பண்ணி படிக்கதான் தெரியும் எங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி. கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு இதா இருக்கலாம். ஆமா, அது அதனால அவங்களுக்கு என்னன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா ஆஸ் அ டீச்சர் அண்ட் ஆஸ் அ பேரண்ட்டும், இப்போ ஒரு 4 சாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 1 வீக்குக்கு இந்த சாப்டர் நீங்க முடிங்க, நான் இந்த சாப்டர்ல டெஸ்ட் கொடுக்குறேன், இந்த சாப்டர்ல டெஸ்ட் கொடுக்குறேன். ஸ்கூல்ல இல்லாம வீட்லயும் ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த குழந்தைங்களை கண்டிப்பா இட் மேக்ஸ் a lot of a difference. நான் ஆஸ் அ மதர், நான் என் பையனுக்கும் நான் நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் விட்டுட்டோம் அந்த பிசிக்கல் ஸ்கூல், செகண்ட் எக்ஸாம்ல அவனை நீ ஒரு டைம் டேபிள் போடு, இந்த சாப்டர் எப்ப முடிக்கிறேன்னு போடுனா இட் மேட் லாட் ஆஃப். ஹவ் வாஸ் தி ஃபர்ஸ்ட், அந்த நீங்க ஒரு மதராவும் இருக்கனால அந்த உங்க பையனோட எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த முதல் பரீட்சை இப்போ அந்த உங்க பையனுடைய ஸ்கோர் எப்படி இருந்தது? அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் லைவா ஒரு பிசிக்கல் இல்ல, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பண்ணும்போது அவன் வந்து எக்ஸாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்ன ரொம்ப நல்லா இருக்கு, மார்க்குக்கும் சம்பந்தமே இல்லை. மார்க் வந்ததுக்கு அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல ஆக்சுவலி நான் நல்லா தான் பண்ணேன், அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு எல்லாமே நல்லான்னு அவங்களுக்கு தோணுது. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் மார்க்கிங்க்கும் டிஃபரன்ஸ், ரொம்ப டிஃபரன்ஸ். இப்போ கிட்ஸ் கிட்ட கேட்போம், இது வரைக்கும் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டீங்களா? ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்லயும் ஸ்கோர் எல்லாம் எப்படி வந்தது? கண்டிப்பாகவே ரொம்பவே மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் எல்லாம் தெரியும் எப்படி எழுதி போட்டு, அண்ட் ஆஃப்லைன் கிளாஸுங்கும் போது இப்போது லைவ் கிளாஸ் அப்படிங்கும் போது லைவ் கிளாஸில் வந்துட்டு கொஞ்சம் மார்க் எல்லாமே கம்மியாக தான் வந்திருக்குது இல்ல? ஓகே, அது எதனால? அதுதான் அங்க அது இங்க இது அப்படிங்கிறது இல்லையா? ஓகே, நீங்க யாரும் டெஸ்ட் எல்லாம் எழுதியாச்சா? எழுதிட்டோம். எப்படி ஸ்கோர்ஸ் எப்படி? முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸ்ல எப்படி ஸ்கோர் இருந்தது, இப்போ எப்படி இருக்கு ஸ்கோர்? எக்ஸாம் நாளைக்குன்னா அது முன்னாடி நாள் நைட்டுக்கு வந்து 5 சாப்டர்ஸ்னா நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி எல்லா சாப்டர் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த 5 சாப்டர்ஸையும் ஒட்டுக்கா வச்சு படிக்கும்போது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் படிப்போம். அதனால ரொம்ப கம்மி ஆயிடுச்சு மார்க். ஆன்லைன்ல மார்க் எப்படி இருந்தது, இதுல எப்படி இருந்தது? ஆன்லைன்ல தானே நாங்க. ஓகே, ஆன்லைன்லாம் சென்டம் வாங்கின பையன் நானு. 100க்கு 110 வாங்கியிருப்பீங்க. குட் ஹேண்ட்ரைட்டிங் தான். இது என்ன சொல்றது, லைவ்னு வந்த உடனே பாஸ் ஆகுறதே ரொம்ப பிரச்சனையா இருந்தது இல்ல? ஓகே, ஸோ ஆனா இப்போ நீ வந்து 12வது படிக்கிற, உன்னோட 12th எக்ஸாம் தான் வந்து உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ இனி வரக்கூடிய அந்த பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது வந்து எப்படி ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன்? ரெடி ஆகணுங்கிறது படிக்கணும். ஏன்னா அது வந்து உனக்கு வந்து அது வந்து லைவ் எக்ஸாமா தான் இருக்க போதும், ஆன்லைன் எக்ஸாமா இருக்க போறது கிடையாது. ஸோ உனக்கு ஆன்லைன் எக்ஸாம்ல இருந்த சந்தோஷம் எல்லாம் இல்லாம இப்போ உன்னோட லைவ் எக்ஸாம் வரப்போகுது. ஹவ் யூ வாண்ட் தட் எக்ஸாம் டு பி? எப்போதும் போல இருந்தா போதும், எனக்கு கொஞ்சம் பேப்பர் கஷ்டமா இல்லாம ஈஸியா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா எழுதிட்டு வந்துடலாம். ஓகே ஃபைன். ஸோ நீ ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ. இனி எந்த கொரோனாவும் வராது, அவ்வளவு முடிஞ்சது. கரெக்ட், இனி எதுவும் வராது. டெஸ்ட் எழுதுனா தானே டெஸ்ட் அன்னைக்கு நாங்க தான் லீவ் போட்டுறோமே அப்படிங்கிறியா? ஓகே, நீங்க சொன்ன அந்த ஆள் தான் அங்க உட்காந்துருக்கு அப்படி. ஸோ எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னா டெஸ்ட்ங்கிறது கஷ்டமா தான் இருந்திருக்கு. நீ டெஸ்ட் எழுதிட்டியா? எழுதல, இன்னும் வைக்கல, டெஸ்டே வைக்கல. ஆமா, இன்னும் வைக்கல. உங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல், ஆக்சுவலா உங்களுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நீ எழுதுனியா டெஸ்ட்? உனக்கு வைக்கல. ஓகே ஃபைன். பேசிக்கா வந்து இது வரைக்கும் இப்போ ஸ்கூல்ஸினுடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும்? வந்து ஒரு வாரம் தான் இருக்கு, குழந்தைகள் பரீட்சையெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து 1 மாசமே முன்னாடி போயிருக்கலாம், 1 மாசம் ஆயிருக்கலாம், 12 10th 11th 12th. ஸோ இப்போ ஸ்கூல்ஸினுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ்னுடைய அப்ரோச் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்? எக்ஸாம் பொறுத்தளவுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு அந்த எக்ஸாம் கொடுத்தாதான் குழந்தைங்க படிக்கிறாங்க. அதுதான் கான்செப்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இல்லைங்களா? நம்ம அது கொடுத்தா இல்லைன்னா அவங்க படிக்கிறது இல்லை, அவங்க அது பாஸ் ஆகுறாங்க. எக்ஸாம்ங்கிறதோட அந்த மார்க் தான் வந்து அவங்களை எவாலுவேட் பண்றதுக்கான ஒரு டூலா தான் வச்சிருக்கோம். அவங்களை கொஞ்சம் புஷ் பண்ண வைக்குது. நீங்க குழந்தைய கொஞ்சம் புஷ் பண்ண, என்னால 35 தான் வாங்கினா ஃபெயில் ஆயிட்டேனா, நான் தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா குழந்தைங்க அது சீரியஸா எடுக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல. இல்ல, முதல் விஷயம் வந்து பிள்ளைகள் வந்து இது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா, குழந்தைகள் அந்த அளவுக்கு மெச்சூர்டா இதை நான் 35 வாங்கிட்டேன், அடுத்த தடவை நான் 70 வாங்கணும் அப்படின்னு குழந்தைகள் நினைப்பாங்களா,
இல்ல பெற்றோர் ஃபோர்ஸ் பண்றதுனால அப்படி நினைக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்ச குழந்தைகள் அப்படி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் கண்டிப்பா மார்க் கம்மியான குழந்தைங்களே ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க நான் கண்டிப்பா பெட்டர் பண்ணணும். எஸ்பெஷலி 11th 10th 12th குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் இதுதான் இன்னும் 6 months தான் இருக்கு 8 months தான் இருக்கு நான் நல்லா பண்ணணும், இப்படி போனா நான் ஃபெயில் ஆயிடுவேன், அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் ஹேவ் தட் இன் தியர் மைண்ட். ஆனா அது எப்படி பண்றது, எப்படி கோப் பண்றது தான் ப்ராப்ளம். ஏன்னா லேக் ஆயிடுச்சு. அவங்க சொல்ற மாதிரி அந்த பையன் சொன்னா இல்லைங்களா 11th எதுவுமே பேசிக் எல்லாமே நான் 12th வந்துட்டேன். அது அவன் சொன்ன அதான் நிறைய ப்ராப்ளம் மேஜர் ப்ராப்ளம் இஸ் 1 year அந்த பேஸ் இல்லாம நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். இதை எப்படி ஸ்கூல்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் டாக்டர்? ஸ்கூல்ஸ் மேஜரா, ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும், பரீட்சைக்கு தயார்படுத்த வேண்டிய நிலைமையில டீச்சர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஹவு தே கேன் அப்ரோச் இட்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சாப்டர் கொடுக்குறீங்களோ அது நீங்க பிரேக் டவுன் பண்ணி கொடுங்க. ஒரு 1 chapter ஹாஃப் சாப்டரா பிரேக் டவுன் பண்ணி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி அவங்களுக்கு கொடுங்க. அது அவங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல அவங்க எழுதுனாதான் அவங்கள எக்ஸாமுக்கு எழுத முடியும். நம்ம படிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி எழுத சொன்னோம்னா இட் இஸ் நாட் ஆஃப் மச் ஆஃப் ஹெல்ப். ஆனால் குழந்தைங்களுக்கு அது எப்படி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட் எழுதுறது கஷ்டப்படுறாங்க. ஸோ நோட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து அந்த 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ண சொன்னாலும் அட்லீஸ்ட் அவங்க அந்த 10 கொஸ்டின் படிப்பாங்க, நோட்ஸ் மாதிரி எழுதுவாங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிரும். ஸ்டடி அவங்க எல்லாம் வந்து என்னது இப்பதான் மிட்டர்ம் குவார்ட்டர்லின்றது நீங்க வாரம் டெஸ்ட்னா என்ன பண்றது சீரியஸா எடுக்காம ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி. ரெண்டாவது எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் நார்மலா நமக்கு படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ 12th 11th 10th போறவங்க எல்லாம் இன்னும் எக்ஸாம் ஓரியன்டா தான் படிக்க முடியும். நம்ம இன்னும் எக்ஸாம் ஓரியன்டேஷன் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண வைக்க முடியும்? பாஸ்ட் பேப்பர்ஸ், அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் சாப்டர் கொஸ்டின்ஸ், அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அவங்களோட. இப்போ நம்ம 11th போர்ஷன் 9th போர்ஷன் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள், அவங்கனால முடியாது. ஸோ இப்போதைக்கு எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் ஹெல்ப் ஆகும். பிரேக் பண்ணி கொடுங்க. இட் இஸ் நாட் அவங்கனால 5 சாப்டர் 4 சாப்டர் படிக்க முடியாது. ரெண்டாவது எக்ஸாம் இப்போ பேட்டர்ன் 2 marks 4 marks அந்த பேட்டர்ன் ஃபார்மேட்லயே நீங்க ஸ்மால் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மொத்தம் வந்து என்னன்னா இப்போ வேலை மொத்தமும் வந்து டீச்சர்ஸ்க்கு தான். அதாவது பாடத்தையே வந்து பரீட்சையாகவே சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம். வேணா இது நவம்பர் மாசம், இனி பிப்ரவரி மார்ச்ல வந்து அடுத்த பரீட்சைகளும் வர தொடங்கிரும். அதுக்கான கால நேரமும் இல்லை. அந்த குழந்தைங்களை அவங்க சொல்ற மாதிரி வந்து அவங்களுக்கு பரீட்சை என்பதே புதிய விஷயமா வந்து இப்ப இருக்க போகுது. அதுக்கான தயாரிப்பு மொத்தமும் இருக்க போறது உங்ககிட்ட தான். ஆனா இன்னொன்னு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க குரூப் கிரியேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு குரூப்பா கிரியேட் பண்ணுங்க. குரூப்னா அந்த சென்ஸ் இப்போ ஒரு கிட் நல்லா படிக்கிற கிட், சோசோ படிக்கிற கிட் ஒரு 5 10 நீங்க குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குரூப் பேப்பர் மாதிரி கொடுத்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணா அதே ஹெல்ப் ஆகும். இட் வில் பி லைக் ஒரு நல்லா படிக்கிற குழந்தை இன்னொரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க ஒரு குரூப்பா கூட டெஸ்ட் கொடுக்கலாம். அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது படிக்கிற மாதிரியும் ஆயிரும், கிட்ஸுக்கு கொஞ்சம் லேர்னிங் மாதிரி இருக்கும். தேன் கிவிங் சிங்கிள் டெஸ்ட் உட்கார வைக்கும் போது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரியும் ஆயிரும் அவங்களுக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஹாஃப் ஒர்க் அந்த இன்னொரு பையனும் அந்த இன்னொரு குழந்தையும் அந்த இன்னொரு கிட்டுக்கு ஹெல்ப் பண்ணிடும். நல்லா படிக்கிற குழந்தை கொஞ்சம் ஆவரேஜ் படிக்கிற குழந்தைய கொஞ்சம் தூக்கி விடும். ஸோ அந்த குரூப் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் குரூப் எக்ஸாம்ஸோ குரூப் டெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். அண்ட் நீங்களும் ஒரு டைம் டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க குழந்தைங்களோட வச்சு. இந்த இப்போ 2 weeks 3 weeks எக்ஸாம் இருக்குன்னா இதுதான் டைம் டேபிள், டெய்லி இது ட்ரை பண்ணுங்க, இதை படிங்க. டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்கார்ந்து ஒரு ரூட்டீன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு 20 minutesக்கு மேல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. தயவு செய்து நீங்க படிக்கும் போது 20 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 5 or 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக்குங்கிறது டிவி இல்லை, மொபைல் இல்லை. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு இப்போ பிரேக்னா என்னன்னா, ஆன்லைன் கிளாஸ்ல பிரேக் கொடுத்தா இமீடியட்டா டிவி ஆன் பண்ணிடுறாங்க, மொபைல் ஆன் பண்ணிடுறாங்க. தட் இஸ் நாட் அ பிரேக். உங்களோட பிரேக்கிங் கிளாஸ் நடக்க போகும்போதே பாட்டு கேட்ட பசங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 20 minutesக்கு அப்புறம் ப்ரோமோ டெக்னிக்னு சொல்லுவோம். ப்ரோமோ டெக்னிக்னா என்னன்னா 20 நிமிஷம் நீங்க படிக்க போறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 or 10 minutes 5 minutes பிரேக் எடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க 20 minutes படிக்கிறீங்க. அந்த பிரேக் எடுத்து படிச்சாதான் உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். வாட் வில் பி an effective break? அந்த பிரேக் 20 நிமிஷம் படிக்கிறாங்க குழந்தைகள் வந்து ஒரு நல்லா படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் படிக்கிறாங்க. அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு இடைவேளை வேணுங்கிறீங்க. அந்த பிரேக் அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா,
என்ன பண்ணலாம் குழந்தைங்களை அந்த நேரத்துல? நிறைய பேருக்கு டிரா பண்ண பிடிக்கும், ஸ்கிரிபிள் பண்ணுவாங்க, டூடில் பண்ணுவாங்க, டிரா பண்ணுவாங்க. நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே, அவங்களுடைய அவங்களுக்கு தம்பி வந்து கீபோர்ட் வாசிப்பு அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் வாசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு பாட்டு வாசிட்டு வந்து உட்காந்து எஸ் ஒரு சும்மா ஒரு ரன் பண்ணலாம், டெரஸ்ல ஒரு வாக் பண்ணலாம், வெளியே கொஞ்சம் ஏதாவது பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துக்கலாம். ஏதாவது அதர் தேன் டிவி ஒரு ஃபோனை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து திருப்பி நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீப், நல்லா தூக்கம் வேணும். தூக்கத்தை கட் பண்ணி படிக்காதீங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு உங்கள் மெமரியில் நிற்காது. நீங்கள் ஸ்லீப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணுற பெரிய தப்பு நீங்கள் தூக்கத்தை கட் பண்ணி படிக்கிறது. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அந்த 6 or 7 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக வேணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகணும் எக்ஸாமுக்கு. ஹைப்போகிளைசிமிக், உங்களுக்கு அந்த சுகர் குளுக்கோஸ் எல்லாமே கம்மி ஆச்சுன்னா நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே ஞாபகம் வராது நீங்கள் எழுதும் போது எக்ஸாமில். கண்டிப்பாக ஸ்லீப் அண்ட் ஃபுட்டும் கண்டிப்பாக முக்கியம். தண்ணி டைம் அந்த எக்ஸாம் டைம்லேயும் கொஞ்சம் வாட்டர் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே தாட் ப்ராசஸே நல்லா வரும். ஆக்சுவலாக ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரொம்ப டஃப்பான டாப்பிக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா தூக்கத்தில் அது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அடுத்த நாள் மார்னிங் எழுந்தோட நீங்கள் திருப்பி படிச்சிங்கன்னா உங்களோட மெமரியில் அது ஃபாஸ்ட்டாக நிற்குன்றாங்க அக்கார்டிங் டு சயின்டிஸ்ட். ஆக மொத்தம் கனவுல அமீபா பற்றி படிச்சிங்கன்னா அமீபா வந்து பயமுத்து, அடுத்த நாள் காலைல படிச்சிங்கன்னா அது மனப்பாடம் ஆயிரும். எஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மேத்தமெட்டிஷியன் நம்ம ராமானுஜன் அண்ட் எல்லாம் நிறைய சயின்டிஸ்ட் அந்த மாதிரி தான். உங்களுக்கு நைட்டில் அவங்க பண்ணிட்டு படுத்துட்டு மார்னிங் தே காட் தி ஆன்சர்ஸ் ஃபார் லாட் ஆஃப் தியர் கொஸ்டின்ஸ். ஆமாம், எனக்கு இப்போ வரைக்கும் நான் இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு இருந்ததெல்லாம் 15-20 வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ வந்து ஐயோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கேன்னு நான் எந்திரிச்ச பல நாள் இருக்கு. பெரும்பான்மையருக்கு அந்த மாதிரிலாம் வரும். சரியா, படிப்புங்கிறது வந்து அந்த அளவுக்கு மண்டைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டே நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். எது நமக்கு கஷ்டமோ அந்த விஷயம். ஸோ டாக்டர், இப்போ எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறதுக்கு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் குழந்தைங்களை தயார்படுத்தலாம். பசங்களை வந்து நீங்க படிக்கிறதுக்கு இப்படி பண்ணலான்ட்டீங்க, எக்ஸாமுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா கொஸ்டின் ஆன்சர்ஸா ரெடி பண்ணித்தாங்கன்னு, குழந்தைங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அதை இந்த தலைப்பு 1 வாரத்திலேயோ இல்ல 2 வாரத்திலேயோ முடிஞ்சிறது இல்லை. இது நிறைய பேச வேண்டிய தலைப்பு, இன்னும் விவாதிப்பதற்கு நிறைய இருக்கு. எனவே அடுத்த வாரமும் இதே தலைப்பில் விவாதிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம்.